battlefield or battlefield ஒரு டாபிக். யுத்த களமா இல்ல மொட்டை மாடியா? battlefield or balcony. Very good. எல்லாருமே 2 சாமுவேல் chapter 11 எடுக்கலாம். 2 சாமுவேல் chapter 11. முதல் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ராபாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, டேவிட் அங்க வார் நடக்குது. அதுக்கு டேவிட் அவங்க ஆட்கள் எல்லாம் வாருக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதா ஸ்டோரி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உபரிகையின் மேல் உலாதி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உபகரையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் குமாரத்தையும் எத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தன் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது எத்தியனாகிய உரியாவின் என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபினாருக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்துக்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையில் இருந்து புறப்பட்ட போது ராஜாவிடத்தில் இருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனை வாசலிலே தன் ஆண்டவருடைய எல்லா சேவரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்தில் இருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறதற்கு என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியையும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களை தங்கி தன் ஆண்டவனாகிய யோபாவும் என் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாலம் இறங்கினதற்கு நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்கு பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கு நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா என்று மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கும் அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தான். காலமே தாவீது யோபாவுக்கும் ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முராய் நடக்கிற போர் சேவகரிடத்தில், நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை வீட்டுக்கு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். இப்ப இங்க என்ன இருக்கா, நான் வீட்டுக்கு போய் இந்த வசனம் 11 and 12 சாப்டர்ஸ் படிக்கணும். சரியா? பெண்ணக்கா தாவீது எல்லாருமே போருக்கு அனுப்பியிருக்காரு. போருக்கு அனுப்பிட்டு இப்போ போரு தாவீதுங்கிற ஒரு ராஜாவுடைய நாட்டுல நடக்குது. தாவீது தான் இந்த போருக்கு ஒரு ஹெட், இப்போ கிங்கு. இப்ப இவரு அங்க இல்லாம வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு படுத்து எழுந்துச்சு மொட்டை மாடியில உள்ளாவறாரு. அப்படி பண்ணும்போது உரியாங்கிற அவருடைய போர் சேவகர், ஆக்சுவலி சோல்ஜர்ஸ்ல ஒருத்தர், அவரோட ஒய்ஃப பாக்குறாரு. கீழே அவங்க அந்த பக்கமா இருக்கிறத பார்த்து இவர் என்ன பண்றாருனாக்கா ஆள் அனுப்பி அந்த ஒய்ஃப், அப்ப ஒரு தவறு செய்யறாரு அவரு. அப்படி பண்ணது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிட்ட, உரியாவோட ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிட்ட உடனே உரியா இப்ப எப்படியாவது இப்ப உரியா தெரிய வந்துச்சுன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகுன்னு சொல்லிட்டு உரியாவே சாவடிக்க துணிறாரு தாவீது. அப்ப ஆள் அனுப்பி என்ன சொல்றாருன்னா, உரியா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு சோல்ஜர். உரியா வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போகாம அவர் பேலஸ் கேட் கிட்டயே அவர் படுத்துக்கிறார் சோல்ஜர்ஸ் கூடவே.
போனாலும் போக மாட்டேங்கிற, அவ்வளவு அவர் கேட்கறாரு ஏன் நீ வீட்டுக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னா அவர் குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்புறாரு அவங்க ஒய்ஃப் கூட. அப்போ அவர் ஏன் போனா எல்லா சகோதரர்களும் கஷ்டப்படுறாங்களே, அப்போ அவங்க கஷ்டப்படும்போது நான் மாத்திரம் போய் எப்படி நான் நல்லா சாப்பிட்டு தூங்குறது, அதனால நான் போக மாட்டேன். இப்போ இவர் என்ன பண்றது இவருக்கு தெரியல. அதனால ஜோவாப்னு சொல்லி அவர் கமாண்டோ சீஃப் கிட்ட சொல்லி எங்க அதிகம் போர் நடக்குதோ அவரை முன்னாங்க நிக்க வச்சு அவரை சாவடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி உரியாவை முன்ன நிக்க வச்சு அவரை சாவடிச்சிடுறாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா 12வது அதிகாரத்துக்கு பார்க்கும்போது ப்ராஃபிட், இப்போ கிங்ஸ்களுக்கு அப்பெல்லாம் தீர்க்கதரிசிங்க தான் பேசுவாங்க, அவங்க டைரக்டா இது பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ப்ராஃபிட் வரணும், அதன் கடவுளை அனுப்பி வைக்கிறார் டேவிட் அனுப்பி வச்சு ப்ராஃபிட் வந்து சொல்றாரு, ராஜா உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும் நடந்த கதை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அந்த நாதன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பணக்காரர் இருந்தாரு, கூடவே ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் இருந்தாரு. இந்த பணக்காரங்களுக்கு என்ன முடியாத அளவு கேட்டில் ஷீப் எல்லாமே இருக்குது, இந்த ஏழைப்பட்ட ஒரே ஒரு பெண் ஆட்டுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பணக்காரன் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் போய் அந்த அந்த அவங்க வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, அந்த கெஸ்டுக்கு அவுட் இருக்கிற ஆட்டுக்குட்டி எல்லாம் விட்டு போட்டு இந்த ஒரு சின்ன குட்டி லேம்ப் வச்சுன்னு இருந்தாரு, அத்தை எடுத்து அவர் வந்து அடிச்சு இது பண்ணிட்டாரு, அவங்க கெஸ்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ப்ராஃபஸி சொல்வாரு. இந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே கிங் டேவிட்க்கு ரொம்ப கோபம் வந்துருது, ஃபியூரியஸ் ஆயிட்டு அவனை வந்து ஷோலி ஹி மஸ்ட் டை, கண்டிப்பா சாவணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அப்போ நான் அந்த ப்ராஃபட் சொல்றாரு, அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். உங்ககிட்ட ஏற்கனவே 3 வைஃப் இருக்கு, ஏற்கனவே 3 வைஃப் இருக்குது, அதை விட்டு நீங்க இன்னொருத்தது ஒரே ஒரு வைஃப் வச்சுன்னு இருக்கிறவங்களை வந்து நல்லபடியா வாழ்ந்தவங்க ஒருத்தர் வச்சுருக்கிறவங்களை வந்து நீ வந்து எடுத்து அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணி கொலை வேற பண்ணிட்ட, அதனால ஆண்டவர் கண்டிப்பா இதுக்காக வந்து நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து தாவீது அது வந்து சொல்ற வரைக்குமே அவர் வந்து அந்த தவற உணர்றதே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த 9 months குழந்தை பிறக்கிற வரைக்கும் உணர்றது இல்லை அவர் தவறு. அந்த குழந்தை பிறந்து சாகும்போது அவர் உணர்றாரு, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அவர் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இதுவா வாழ்ந்துட்டு போறாரு. இப்போ இதுதான் கதை. இப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு தேவனுக்கு மனதுக்கு ஏத்த ஒரு ராஜா அதுல இருக்குது பைபிள். King David was after God's heart அப்படின்னு சொல்லி, அதாவது தேவனுக்கு மனதுக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன பண்றாருங்கன்னா, ஒரு பாவத்தை பண்ணிட்டு அந்த பாவத்தை மறிக்க இன்னொரு பாவம் பண்றாரு, கொலை. ஓகே, ஒரு பாவத்தை மறிக்க இன்னொரு பாவம். இன்னைக்கு நம்ம மனுஷங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பாவம் பண்ணிட்ட பிறகு அது மறிக்க மறுபாவம் பண்ணி அதற்கான விளைவுகளை சந்திக்க போயிடுறாங்க, அதுக்கான கான்சிக்வன்சஸ். அப்படின்னா பாவம் பண்ண ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சிடாரு. நாதன் சொல்றாரு அங்க ப்ராஃபிட், ஆண்டவனை மன்னிச்சிட்டாரு, ஆனா அதுக்கான விளைவை நீ சந்திக்குவே அப்படின்றாரு, அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரிசல்ட் நீ சந்திக்குவே அப்படின்னு. வேற நிறைய பாவம் இருக்கு. இப்ப யூஸ் பண்ண பாவம் ஒரு பொண்ணு விஷயத்துல நம்ம வந்து சின்ன விஷயம் கூட எடுத்துக்கலாம், அதுதான் தப்புன்ட்டு இல்ல. ஆண்டுக்கு சின்ன தப்பு பெரிய தப்பு தப்பு எல்லா தப்புலயுமே ஒரு தப்பு பண்ணி இன்னொரு தப்பு கவர் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி ஆண்டுக்கு விரோதம் தெரிஞ்சு ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் இதுதானே அப்படின்னா இருந்தாலும் அதை நம்ம செய்யக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எப்பவும் நம்மள ஆக்கியபைடா வச்சுக்கணும். ஆக்கியபைட்னா நம்மள வந்து ஒரு வேலைன்னு தன்னோட வார்த்தை கூட எப்பவுமே நம்மள தங்க வச்சுக்கணும். இப்ப இவரு கூட என்ன பண்ணிருக்கணும், அவர் எங்க இருந்திருக்கணும், தாவீது எங்க இருந்திருக்கணும் சொல்லுங்க பாக்கலாம், வார்பீல்ல இருந்திருக்கணும். உங்க வீட்டுல என்ன வேலை, தூங்கி எழுந்த பிறகு ரெஸ்ட் இருக்க போல தூங்கி எழுந்து நீங்க போயிருக்கலாம் வேலைக்கு. ஆனா அவங்க எதுக்கு வாண்டர் பண்ண நடந்துக்கிற டைம் பாஸ் பண்ணிக்கிற. நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, நமக்கு பைபிள படிக்காம நம்ம கடற்கூட இல்லாம டைம் பாஸ்க்கு சும்மா தேவையில்லாத எதனா ஒரு காரியம் செய்யறது, அங்க போய் மாட்டிக்குவோம் நம்ம. அப்படித்தான். ஓகே, அதனால நம்ம பைபிள் படிக்கணும், கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும். தேவையில்லாத டைம் பாஸ் சொல்லி எதுலுமே இருக்கு. ஒரு விட்டிய கதை நம்ம சாப்பிட போறோம் பாருங்க, எதனா சாப்பிடலான்னு போறோமே, அது கூட யாரு கூட போறோம், ஒரு டைம் பாஸ் தானே அது கூட போறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் போறோம்னா உங்களோட பேச்சே வேற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு சந்தோஷமா கடவுள். இப்ப நேற்று நம்ம உட்கார்ந்து இருந்தோம், அப்ப கூட என்ன பண்ணியிருந்தோம், நம்ம அங்க தடால நடந்த ஒரு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு வந்தோம். இதுவே நீ வந்து கடவுள் இல்லாத ஜனங்க கூட நீ போய்ப்பாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய்ப்பாரு, கடவுளோட வார்த்தையே இருக்காதாங்க, தேவையில்லாத வார்த்தை. என் மச்சா அது பாடுறான், இது பாடுறான், இது பாடுறான், அது பாரு, இதெல்லாம் பேசுவோம். அப்போ என்ன மாதிரி நம்ம அப்ப அந்த டைம் பாஸ் பண்ண போகும்போது தான் பாவத்துல தேவையில்லாத காரியத்தை நம்ம லீட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து இப்போ தாவீது ராஜா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கத்து கொடுக்குறாரு. நம்ம தேவையில்லாத வாண்டர் பண்ணக்கூடாது. மொட்டை மாடில ஒரு சும்மா நடந்த மாதிரி நம்மளோட டைம் சும்மா செலுத்தக்கூடாது. ஐ மீன் இருக்க கூடாது. அப்படி சும்மா பெட்ல படுத்துனுக்குறோம். தூங்கி ஏந்திக்கிற வரைக்கும் ஓகே. நீங்க தூங்கி ஏந்திச்சிட்டீங்கன்னா படுத்துன்னு சும்மா முடிச்சிருக்க கூடாது. தேவையில்லாத சிந்தனை வரும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவையில்லாத சிந்தனை வரும். அப்ப அது ஒரு மாதிரியான தாட்ஸ் வைக்கும்போது நம்ம ஒரு டிப்ரெஷன். அதனால தேவையில்லாத காரியங்கள் நம்ம வந்து அவர் மொட்டை மாடியில நடந்து பாவத்தை பண்ண மாதிரி நம்ம தேவையில்லாத டைம் பாஸ் பண்ணக்கூடாது வெளியே. அப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி விழுந்து போகும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து டைரக்டா தாவீதை வந்து பனிஷ் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு மனதுக்கு ஏத்துறாரு. நம்மளும் அவ்வளவுதான். ஆண்டவருக்குள்ள வாழுங்க, அவருக்கு மனதுக்கு ஏத்துவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் ஆளுங்க அனுப்புறாரு நம்மளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு, இது தப்புன்னு எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு. அதை மீறி ஆனா தாவீதை கேட்டுக்கின்னு இருந்தால அவர் குறைச்சுக்கினாரு. நம்ம கேட்கலன்னா நம்மளோட விளைவு காசுகள் நம்ம மோசமா. ஆண்டவர் யாரையுமே விடுறதுன்னா பனிஷ் பண்றதுக்கு இல்லை, நமக்கு சொல்லி கொடுக்க. அவருக்கு எப்பவுமே பனிஷ் பண்ணுங்கிற ஆர்வம் அவருக்கு இல்லை. நம்ம திருத்தி நம்ம நல்ல வழியில நடக்கிறது தான் ஆண்டவருடைய வேலையை. அதனாலதான் 2 Timothy 1 Timothy 3:16 இருக்குது. எதற்காக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக நம்மள ப்ரூவ் பண்றதுக்கோ, நம்மள வந்து சரிப்படுறதுக்கோ, சீர்படுத்துறதுக்கோ தான் வசனம் கொடுத்துருக்கு. நம்மள பனிஷ் பண்றதுக்கு இல்ல. அப்ப தாவீது வந்து ஒரு தவறு செய்திருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு பெஸ்ட் கிங்கா சொல்லப்படுறாரு. ஏன்னா அது ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லா காரியங்களும் முன்ன வைக்கிறார். எல்லா காரியங்களும் இத்தனைக்கும் முன்னையும் ஆண்டவர் முன்னதான் வைக்கிறாரு. அவர் யோசிச்சு பார்க்கல. அதான் நாத்தன் ப்ராஃபிட் சொல்றாரு, நீ எங்க இருந்த? நீ ஒரு ஆடு மேய்க்கிறனால இருந்த. ஆனா ஆண்டவர் உன்னை எங்க வைக்க கொண்டு வந்திருக்காரு. நீ ஆணுக்கு விரோதமா என்ன காரியம் செய்ய. ஆனா ரொம்ப மனம் வருந்துறாரு. ரொம்ப மனம் வர. அப்ப நான் தவறு செய்யாத ஆளுங்களும் இல்லை. அதனால நம்ம தவறு செய்யாத ஆளுங்க நம்மளும் இல்லை. ஆனா ஆண்டவரை முன் வைக்கும் போது, அவரை நம்ம மிகவும் ப்ரையாரிட்டி அவருக்கு கொடுக்கும் போது நம்ம எல்லா காரியங்களும் விலகி அதான் நம்ம சரீரத்துல இல்லாம ஆவில நமக்கு போகும். அப்ப தாவீது இல்லாத இடத்துலயும் அதுக்கப்புறம் ஆவிலதான் இருக்காரு. ஏன்னா எல்லாத்துலயுமே அவர் முன்ன வைக்கிறாரு. அவர் ஆத்மாக்களை பேசி அடக்க செய்து அமர செய்து அவர் முன் செல்ல நடக்கிறார். அப்ப என்னன்னா எல்லா நேரத்துலயும் நம்ம மைண்ட மட்டும் எம்டியா விடாது. இது மைண்டுங்கிறது வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட், ஒரு ஃபேக்டரி மாதிரி. யாருக்கு? சேட்டனுக்கு. தாட்ஸ் போட்டுலே இருக்கு. ஒரு ஃபேக்டரி இது. அதனால என்ன சொல்றாங்க, பை ஹார்ட் இதயத்துல போடுங்கிறது. ஏன்னா மைண்ட்ல போட முடியாது நம்மளால. மைண்ட்ல போட்டா 2 மாதிரி ஓடும். ஏன்னா சாத்தான பக்கம் போட்டு இருக்கும். ஆனா இதயத்துல போட்டோம்னா அதுதான் ரியாலிட்டியா மாறும். ஏன்னா இங்கதான் ஆண்டர் போட்டு நமக்கு அனுப்புறாரோ. படிச்சோம் இல்லையா, இன்னைக்கு ஆண்டர் எங்க போட்டு அனுப்புறாரோ? இதயத்துல போட்டாரு. அதனாலதான் மைண்ட் நம்ம எம்டியாவே விடக்கூடாது. நான் தீங்கதுமே நினைக்கிறது இல்லை, ஆனா நான் வார்த்தையே படிக்கிறது இல்லை. அப்ப அங்க என்ன இருக்குது? எம்டியா இருக்கு. அப்படி எம்டியா விடும்போது மைண்ட் சாத்தான வேலை செஞ்சுறாங்க வேலை. அதனால நம்ம ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி கற்பனை, நீ என்ன பேசுறியோ அது உடனே நம்ம கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறோம். அது செய்த மாத்திரம் இதயத்துல விழுந்து அது ஒரு ரியாலிட்டியா உண்மையா மாறுது. அதனால நம்ம கற்பனை செய்யற காரியம் எல்லாம் கர்த்தருடைய காரியமா இருக்கு. இப்ப தாவீது அங்க போய் ஒரு கண்களில் ஒரு சில காரியங்கள் பார்த்ததுனால உடனே கற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு, இது நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ என்னன்னா நம்ம பாக்குற காரியம், நான் ஏற்கனவே சொன்ன இந்த கண்கள் தான் இந்த முழு சரீரத்துக்கே வெளிச்சமா இருக்கு. இந்த ஒரு கண் நம்ம தவறா போச்சுன்னா அந்த முழு சரீரம் எவ்வளவு டார்க்னஸ். கண் இந்த ஒளிங்கிற இந்த கண்ணு டார்க்னஸ்ல போச்சுன்னா அந்த முழு சரீரம் எவ்வளவு டார்க்னஸ்ல போகுதுங்கிறதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால இருள்ல இல்லாம நம்ம ஒளி தர தேவனின் வெளிச்சத்துக்குள்ள நம்ம நடக்கணுங்கிறது ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும். நம்ம பேட்டில் கிரவுண்ட்ல எப்பவுமே பேட்டில் கிரவுண்ட்ல இருக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா சாத்தானவன் ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. அவன் எனி டைம் வார்லயே இருக்கிறான். இப்ப நீங்க ரொம்ப கடலுக்குள்ள வரும்போது உங்கள்கிட்ட அவன் வரமாட்டான். ஏன்னா இவன்ட்ட போனா இவன் ஃபயர் மதிக்கிறான், போக முடியாது. ஆனா ஒரு நாள் நீ கேப் கொடுத்துரு, ஒரு நாள் வசனம் தியானிக்காம இருந்துரு. அவன் காத்து நிற்கிறான், வரமாட்டான். ஆனா வெயிட் பண்ணி நிற்கிறான். போயிட்டான்னு அர்த்தம் இல்ல, வரமாட்டான். நான் வெயிட் பண்ணிருக்கிறான். நீ ஒரு நாள் ஆண்டருக்கு நேரம் கொடுக்கலன்னா அவன் உள்ள ஜம்ப் பண்ணிடுவான். அதனால நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த WWF எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, அது அந்த ஃபைட் ரிங் இருக்கும். அப்ப அவங்க பார்ட்னர்ஷிப்ல ஓடும் அது. ஓகே, அப்ப ஒருத்தர் உள்ள இருப்பாங்க, ஒருத்தர் வெளியே இருக்குவாங்க. அப்போ உள்ள வந்து ஃபைட் பண்ணிருப்பான். ஒருத்தர் முடியாத போது அவன் என்ன பண்ணுவான், வெளியில போய் ஆண்டி கூட பாத்துக்கிறான் பாஸ் பண்ணுவான் இல்லையா. அப்போ என்னன்னாக்கா அந்த அந்த ரிங்ல இருந்து அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் சுயமா அவன் பண்றான். அது முடியாத போது அவன் என்ன பண்ணிடுவான், பாஸ் பண்ணி. இப்ப யார் உள்ள வருது, பார்ட்னர்ஷிப் உள்ள வராது. பார்ட்னர் உள்ள வந்து இப்ப அவன் ஜெயிச்சுறான்னு வச்சுக்கோயே,
அவன் ஜெயிச்சா அந்த விக்டரி அவன் கொண்டியா இல்ல பாஸ் கொடுத்து வெளியே போன பார்ட்னருக்கும் சேர்த்தான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பார்ட்னர் யார் தெரியுங்களா? இப்ப நம்ம ரிங்ல இருக்கிறோம். இப்ப நீ வந்து பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க. இப்ப நீ போராடி இருக்கும்போது உன்னால முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க யாருக்கு பாஸ் கொடுக்கணும் சொல்லுங்க? அப்ப ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்காக போராடி என்ன பண்ணுவாங்க? ஜெயிக்குவாங்க. ஜெயிக்கும் போது பெல்ட் தூக்கும் போது அவர் ஒண்டி ஜெயிக்கிற மாதிரி பார்ட்னரும் ஜெயிச்ச மாதிரி. அப்போ பேட்டில் இஸ் God, victory is ours. நமக்கு ஜெயத்தை பெற்றுவோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம என்னைக்குமே அந்த வார் ஃபீல்ட்ல தான் இருக்கணும். இப்போ வார் ஃபீல்ட்ல இருந்தா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பால் என்ன சொல்றாரு? எபிஷியன்ஸ் 6 என்ன சொல்றாரு? நம்மளுடைய வார்ஃபேர் எது? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். வசனம் தான் நம்மளுடைய பட்டயம், வசனம் தான் நம்மளுடைய ஆயுதம். அப்போ அவர் எப்பவுமே வார்ஃபீல்டுக்கு தான் போய் சண்டை போடணும் இல்ல, எப்பவுமே கர்த்தர் வார்த்தையிலே இருக்கணும். அதுதான் பேட்டில் பண்ண முடியும். ஸ்வோர்டுன்னு தானே சொல்றாரு. வார்த்தைங்கிறது என்னன்னு கூப்பிடணுமோ? ஸ்வோர்டு. அப்ப அந்த ஸ்வோர்டு கையில நம்மகிட்ட இல்ல, இந்த பட்டயம் நம்ம கிட்ட இல்லைன்னா அவன் ஜம்ப் பண்றான். ஏன்னா ஸ்வோர்டுலாம் எதிரி சாவச்சிருவான். ஸ்வோர்டு பிடிக்கலனால வார்ஃபீல்ட்ல இல்லாம அவர் தனியா இருந்தாதான் பிரச்சனை. என்னைக்குமே தனித்து போயிடாது. எப்பவுமே கண்ணோட வார்த்தையோடவும் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஜனங்களோடவும் நம்ம இருந்தோம்னா என்னைக்குமே வெற்றி நிச்சயம். அதனால என்ன பேசுறோம், எது கேட்கிறோம், என்ன மாதிரி ஆயுதத்தை நம்ம விடுறோம். இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், கர்த்தரோட வார்த்தை மட்டும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இல்ல, ஈவன் தி வேர்ட்ஸ் நெகட்டிவ் பேசலாம், அது கூட தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆனா அது ஈவிலா இருக்கும். அது வந்து ஸ்பிரிட்ஃபுல்லா ஹோலியா இருக்காது, ஈவிலா இருக்கும். சோ அப்ப என்ன மாதிரி வார்ஃபேர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எந்த மாதிரியான ஆயுதத்தை நம்ம விட்டுன்னு இருக்கோம், அதை நம்ம பார்க்கணும். அப்ப என்னைக்குமே மொட்டை மாடியில தனியா இங்க யாருன்னா எதனா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு எதா பண்ணா மொட்டை மாடியில தனியா நடக்காத சொல்லி கொடுக்கணும். அப்ப அவங்க தெளிவாயிடுவோம். ஆமா, அது என்னைக்குமே வார் ஃபீல்ட்ல எப்பவுமே ரெடி. அதான் அந்த எஃபிஷியன்சி 6 இருக்குதுல, ரெடினஸ் ஆஃப் காஸ்பல் ஆஃப் பீஸ். அப்ப என்னைக்குமே அதை தரித்து கொண்டு இருக்கணும். என்ன தரித்து கொண்டு இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்குமே நம்ம தரித்து கொண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் சாத்தான உள்ள போட முடியும். இப்ப நமக்கும் வந்து நமக்கு தாட்ஸ் எப்போ வரும்னு சொன்னா, இப்ப வார்த்தையிலேயே இருக்கிறதுனால எனக்கு எந்த தாட்ஸ் வராது, அர்த்தம் தாட்ஸ் வரும். ஆனா எப்படி ஓவர் பண்றோம்னா அந்த வார்த்தை தான் அது நிறைய நிரம்பி இருக்கிறதுனால ஒடி பேசுறது நாம ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அது எந்த வார்த்தையை சொல்லி அப்படியே ஷூட் பண்ணி அதான் வார்ஃபேர். அதான் ஆயுதம். ஜேர்னி வாக் வித் ஜீசஸ். வாக் வித் ஜீசஸ் என்ன? கைப்பிடிச்சு நஞ்சு போறது ஒரு வார்த்தை, அவருக்கு பிரியமா நடக்கிறது தான். அவர் நம்மளுடைய மனவாளனா இருக்கிறாரு. அவர் டிசைர் பண்ண அவர் பியூட்டியை நம்ம டிசைர் பண்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும்னாக்கா பார்த்த விட முக்கியமா என் ஆண்டவருக்காக நான் எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அவர் தான் என்னுடைய எஜமானன், அவர் தான் என்னுடைய மனவாளன், அவர் தான் என்னுடைய ராஜா, என்னுடைய ஆயுதம், என்னுடைய பட்டயம், எனக்கு எல்லாமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துல நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்குமே மொட்டை மாடியில எல்லாம் விட்டு நிற்கவே மாட்டோம். என்னைக்குமே வார்ஃபீல்ட் தான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.